மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள். அவருடைய இருதயம் மரணம் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, வருத்தத்தில் இருக்குது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுது. வேதம் சொல்லுகிறது, அவர் வியாகுலப்பட தொடங்கினார் அப்படின்னு சொல்லுது. ஒரு தூதன் அவரை தேத்தினான். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை அனுபவிச்ச அந்த பாடுகள், அந்த நிமிஷத்துல இருந்த போராட்டம் அவ்வளோ பெரிய போராட்டம். ஏன்னா 100% தேவனா இருந்தும் 100% அவர் மனுஷனா இருந்தார். அதனால என்னன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதான்னு கேட்டாரு. ஆனா 1 hour தாண்டி அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி தூங்கி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்போ அந்த 1 hourக்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு தூதன் அவரை திடப்படுத்தி விட்டான். கர்த்தர் அவரை திடப்படுத்தினார், ஆண்டவர் அவரை திடப்படுத்தி கொண்டார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான். மலை போல துன்பம் இருக்கும், மலை போல பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும்ன்ற வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. ஆமென். எத்தனை பேர்